இன்னைக்கு காலையில ஆப்ரேஷனுக்காக ஒரு ஃபிஷ் வந்துருந்துச்சு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. கோய் ஃபிஷ் வந்து ஒரு மீனை முழுங்கிருச்சு. நான் அப்பவே சொன்னேன் கோய் ஃபிஷ்லாம் மீனை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. பார்த்தா ஒரு மீன் எடுத்து வாயில வச்சுட்டு இருந்துச்சு. அந்த மீன் 2 நாளா அது வாயிலேயே சுத்திட்டு இருந்துச்சு. முழுங்கவும் முடியாம, வெளியில துப்பவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அதனால ஒரு கஸ்டமர் எடுத்து வந்து குடுத்தாங்க. எப்படியாவது காப்பாத்தி குடுத்துருங்க அப்படின்னாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீனை வந்து நெம்பி நெம்பி ஒரு வழியா எடுத்துட்டேன். என்ன ஃபிஷ்ரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபீமேல் ஃபைட்டருங்க. ஃபீமேல் ஃபைட்டர் டேங்க்ல ஒன்று விட்டு வச்சிருக்காங்க. அது ஈஸியாக முழுங்கிடுச்சு. பாவம் அந்த மீன் நஜ நஜன்னு போயிடுச்சு. இது என்ன ஒரு பெரிய குடும்பம்னா அந்த மீன்னால வந்து வாயை மூடவே முடியல. ஏன்டா அப்படின்னு பார்த்தா 2 நாளா வாயை திறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனால எப்படி மூட முடியும்? கஸ்டமர் வேற ரொம்ப பயந்துட்டாங்க. மீன் வந்து வாயை பொளந்துட்டே தான் இருக்குமா, எப்படி ஃபுட்டு சாப்பிடும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் போட்டு விட்டு கையில் கொடுத்து விட்டேன். ஒன்றும் பயப்படாதீங்க, எப்படியும் அந்த புண்ணெல்லாம் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரெடி ஆகிக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக மீனை கொண்டு போயிட்டாங்க.